ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் கிரேவி மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கோம். ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கோம். ஒரு கேப்சிகமில் பாதி எடுத்திருக்கோம். 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பன்னீர் எல்லாத்தையும் ஒரு கிண்ணியில் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கரம் மசாலா 1/4 ஸ்பூன் எடுத்தால் போதும். தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மேலே கீழேயும் குளிக்கிடு. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். கிரேவிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா காயிட்டோம். நெய் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பன்னீர் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். வாசனை நல்லா வருது கைஸ். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண பன்னீரை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, வெங்காயம், கேப்சிகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். கேப்சிகத்தையும் அப்படியே போட்டுரு. தக்காளி போட்டுக்கலாம். வணக்கிக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வணங்கி வரட்டும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் கிரேவி மசாலா தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நாங்கள் பன்னீரை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். வணக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் போட்டாச்சு. தக்காளி, வெங்காயம், கேப்சிகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாம் 1 டீஸ்பூன் எடுத்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் சுண்டி வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம். நல்லா தண்ணி சுண்டி வந்ததுக்கப்புறம் பன்னீரை அதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 மினிட்ஸ் நல்லா வேக.
கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம இறக்கிக்கலாம். கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். பார்க்கவே நல்லா டெம்டிங்காக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சுக்கலாம். ஆனியன் புலாவ் நல்லா செஞ்சுருக்கோம். தட்டில் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்க பன்னீர் கிரேவி மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். பார்க்கும் போதே எச்சு ஊறுது. நல்லா பன்னீர் நல்லா சாஃப்டாக வந்துருக்கு. இதில் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.